இந்த மாதிரி மாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வாங்கி ரோட்ல தான் எரிக்கணும். இந்த மாப்பு வருதா, இதுவும் மாவு, அடுத்து இது நல்லா இருந்து இது வாங்கினேன், இதுவும் அப்படித்தான், எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த மாப்பை பாத்தீங்க இல்லையா? ஆமாண்ணா. இது நம்ம அக்வா மாப்பு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் பாருங்க. என்ன அக்வா உடையாது, உடையாது, கீழே போட்டா உடையாது, உடையாது. ஓகே, இப்படி சொல்றீங்களா? இந்த கரை எடுத்து காமிங்க பாப்போம். இது ஃபுல்லா ஊத்துங்க. இந்த கரை என்ன எவ்வளவு கரை ஊத்துங்க, எவ்வளவு கரை ஊத்துங்க. இது என்ன கரை? இந்த ஜூஸ் கரை இல்ல, என்ன கரை, எந்த கரை, அப்படி ஃபுல்லா ஊத்திக்கிட்டே இருங்க. எவ்வளவு தண்ணியும் அப்படி எவ்வளவு ஜூஸ்ல அப்படி ஊத்திக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு கரை பாருங்க. எடுத்த கரை கீழே கொட்டவே எந்த ஒரு பிசினஸும் இருக்காது, எந்த ஒரு கரையும் இருக்காது. பாருங்க, கீழே கொட்டவும் கொட்டாது, ஒரு டாப்ல கீழே கொட்டாது. புரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு கரை வந்து இப்ப ஜூஸ் அப்படி கீழே கொட்டல பாருங்க. இங்க வந்து பாருங்க, பக்கெட்ல பாருங்க, அவ்வளவு ஜூஸுமே இங்க இருக்கு. கீழே ஒரு மண்ணு, முடி, மாவு, மைதா மாவு, கோலக்கொண்ட பவுடர் இருந்தா கூட எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. சும்மா அப்படி வச்சாலே பாருங்க, அப்படி வச்சாலே என்ன கரை அப்படியே இருக்கு. தூசி, மண்ணு, முடி எதுவுமே வீட பெருக்காமே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஸ் பாருங்க, கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறமோ அப்ப தென்னடிக் பண்ணு இந்த லிவர மரத்து புளினா அதுவே புளிஞ்சிடும். எல்லாமே அப்படியே ஃபுல்லாவே புளிஞ்சிடும். இது தரைக்கு மட்டும் இல்ல, செவரு, கதவு, வால்டேஜ், கிச்சன்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு மாப்போட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. பாருங்க, ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். ஆசிட், லைசால், டாமக்ஸ், ஃபார்பிக் எந்த கெமிக்கல்ஸ் தான் பாஞ்சு கொண்டுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. தரைக்கு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம்.